La 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 li, la 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 li, la 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 li, la 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 li. எல்லோருக்கும் வணக்கம். எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் யூ ரியலி. கவுன்சிலிங்கில் இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாலுமே அது உண்மை தான் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் எந்த ஒரு கவுன்சிலிங்காலும் எடுத்துக்கோங்க. ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், ஆயுஷ் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இன்ஜினியரிங் ஆர் வெட்டினரி, உங்களுக்கு என்ன கவுன்சிலிங்காக வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு மார்க் வச்சுருப்பீங்க. ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீட் மார்க்கை நம்ம வந்து வச்சுப்போம். இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க் எடுத்திருப்பீங்க. உங்கள் கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க ஒவ்வொரு மார்க். ஸோ 600 அபோவ் வச்சுருக்கலாம், 650 அபோவ் வச்சுருக்கலாம், 500 அபோவ் வச்சுருக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீட்டில் வந்து பாஸ் மார்க் கூட எடுத்துருக்கலாம், 200 அபோவ் இருக்கலாம். ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நீட் எழுதிட்டோம். ஸோ நீட் மார்க் வந்துச்சு. இதை வச்சு நம்ம வந்து காலேஜ் வந்து சேர்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க. நானுமே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலேஜ் கிடைக்குது. இப்போ கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சித்தா காலேஜ் கிடைக்குது. அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோன்னா, பிசிக்கு எக்ஸாம்பிளுக்கு 430க்கு மேலே இருந்துச்சுன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா, இந்த இயருக்கு. ஆனால் பட் இப்போ வந்து 430ல் இருக்கவங்க ஸோ வந்து எனக்கு வந்து திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தாங்கன்னா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த காலேஜ் பற்றி விசாரிக்கிறது, ஸோ அங்கே இருக்க சீனியர்ஸ் ஜூனியர்ஸ், ஸோ அவங்கக்கிட்டலாம் போயிட்டு விசாரிக்கிறது, காலேஜ் எப்படி இருக்குது, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபீஸ் எவ்வளோ டீட்டெயில்ஸ் வாங்குறாங்க, ஸோ இதை பற்றிலாம் விசாரிப்பாங்க. ஸோ அதை பற்றி ரீல்ஸ் பார்க்குறது, ஸோ அதை பற்றி ஸோ அதிலே வந்து எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் ரியாலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா, டியூ டு காம்படிஷன். ஸோ ஒரு மார்க்கு, ஒரு சீட்டு, 2 சீட்டு, ஸோ அந்த மாதிரியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுனா, அப்படியே அவங்களுக்கு கடைசி மார்க்காக வந்து ஸோ ஒரு சீட்டில் வந்து அவங்களுக்கு அப்படியே சீட் வந்து கிடைக்காம கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரியலி வந்து அட்ஸ். ஸோ ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா, என்ன விஷயம், நமக்கு இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காதீங்க. ஸோ வந்து அதை அந்த காலேஜ் வச்சு கனவு காண்றது, ஸோ அந்த காலேஜில் வந்து ஸோ இந்த மாதிரி புக் ஃபீஸு, ஸோ அந்த காலேஜில் தான் நம்ம வந்து படிப்போம் செய்வோம், அடுத்த 5.5 இயர்ஸ்க்கு நம்ம அதில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் நம்ம அதை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, ஸோ அது வந்து ரியலி ரொம்ப வந்து உங்களை தான் ஹர்ட் பண்ண போகுது. ஸோ ஒருவேளை அந்த காலேஜ் நமக்கு கிடைக்காம போச்சுன்னா, ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? ஸோ ஒரு ஏமாற்றம் வருது இல்லையா? ஸோ அந்த ஏமாற்றத்தை தடுக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கட் ஆஃப்க்கு எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் தான், ஆனால் நான் பேக்கப் பிளான் வச்சுக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் பேக்கப் பிளான் இருக்கும்போது ஒரு ப்ரைவேட் காலேஜஸ்ஸு இல்லாட்டி வேறு கோர்ஸு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆயுஷ் எடுத்துப்போம். ஆயுஷில் 5 கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது. ஸோ 5ல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ், ஏதாவது ஒரு கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சா வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா, ஸோ வெல் அண்ட் குட். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு அதிகமாக கட் ஆஃப் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை பார்டர் லைனில் இருக்கேன், ஸோ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசிலேஷனில் இருக்கேன் அப்படின்றவங்க, ஸோ உங்களுக்கு பேக்கப் பிளான் வேணும். என்ன பேக்கப் பிளான்? ப்ரைவேட் காலேஜஸ் கிடைச்சா எடுத்துப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ப்ரைவேட் காலேஜஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணணும். இதுதான் முக்கியம். ஸோ சில பேருக்கு சில கோர்ஸ் மேலே வந்து இது இருக்கும். ஸோ சில பேர்த்துக்கு பிஎஸ்எம்எஸ், ஸோ சித்தா கோர்ஸ் எடுக்கணும்னு தான் ரொம்ப ஆசையாக இருக்கும். சில பேர்த்துக்கு ஹோமியோபதி எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து ஆயுர்வேதம் எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ அப்படி ஆசையாக வச்சுட்டு இருக்கும்போது சப்போஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நமக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கல அப்படின்னா, உண்மையிலே இட் கில்ஸ். ஸோ ரொம்ப வந்து ஹர்ட் ஆகிடுவோம். ஸோ ரொம்ப சோகமாகிடுவோம். ஐயோ இந்த கோர்ஸ் நமக்கு கிடைக்கலையே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன், ரொம்ப வந்து நம்பிக்கை வச்சு ஸோ அந்த அதிலே வந்து மூழ்கிடாதீங்க நான் வந்து சொல்வேன். ஸோ இப்போ வந்து பிஎஸ்எம்எஸ் இருக்கா, ஸோ சித்தா இருக்கா, ஆயுர்வேதத்தில் என்ன இருக்குது, ஸோ அதோட ஸ்கோப், ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு அது கிடச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அந்த கோர்ஸ் கிடைக்க போகும்போது
அதோட ஸ்கோப் என்ன, அதோட வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, இப்போ வந்து சான்ஸ்கிரிட் வந்து அதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளால் அது கோப்பப் பண்ண முடியுமா? தாராளமாக எல்லாருமே கோப்பப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஆயுர்வேதம் எடுக்கிறவங்க ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குமே தவிர்த்து அதுக்கப்புறம் தே ஆர் வெல் எக்ஸ்டாப்ளிஷ், ரொம்ப நாலேஜாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஹோமியோபதி கோர்ஸ், ஸோ ஹோமியோபதி ஃபுல்லாக மாடர்ன் தான். ஸோ ஹோமியோபதி என்னென்ன பெஸ்ட் காலேஜஸ் இருக்குது, ஸோ என்னென்னலாம் படிக்கலாம், ஸோ என்னெல்லாம் ஸ்கோப் அண்ட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸோ நம்ம வந்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிய வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலெக்ஷனாக நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப ரொம்ப கனவு காண்டிட்டு ஸோ அதுவே நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாலுமே ஸோ உங்கள் காலேஜ் தான் நான் வந்து சேர போகிறேன், ஸோ உங்கள் காலேஜில் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப இது வச்சுருந்தோம்னா உண்மையிலே ரொம்ப வந்து அதை வந்து ஹர்ட் ஆகும். சப்போஸ் கிடைக்கல ஸோ இட்ஸ் ஃபேட்டுங்கிற மாதிரி தான். இப்போ வந்து இந்த கவுன்சிலிங்கிறது காம்படிஷனை பொறுத்து தான். எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ எந்த அளவுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறாங்க, யாருக்கு எப்படி இருக்க போகுது, யாருக்கு என்ன கோர்ஸ் பிடிச்சிருக்கு, யாருக்கு என்ன கோர்ஸ் வந்து பிடிக்கல. ஸோ சில பேருக்கு வந்து கோர்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 சித்தா கோர்ஸ் இருக்குன்னா ஸோ சித்தா மட்டும் சூஸ் பண்ணிட்டு மற்றது எல்லாமே ப்ரைவேட் காலேஜ் சித்தாவே சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆயுர்வேதா, கவர்மெண்ட் காலேஜ் அப்படி சில பேர் அப்படி இல்லை, ஃபஸ்ட்டே எனக்கு ஆயுஷில் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இருக்க எல்லா கவர்மெண்ட் காலேஜ் போட்டு அதுக்கப்புறம் அவங்க கோர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ சித்தாவில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்க எல்லா காலேஜும் போட்டு அதுக்கப்புறம் ஆயுர்வேதா, அப்புறம் ஹோமியோபதி அப்படி போடுவாங்க. சில பேர் காலேஜ் மட்டும் மென்ஷன் பண்ணி ஸோ இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் கிடைச்சா போதும், இப்போ வந்து சித்தாவில் இருக்கிற பெஸ்ட் காலேஜ் 4 போடுவாங்க, அப்புறம் ஆயுர்வேதாவில் இருக்கிற பெஸ்ட் காலேஜ், அப்புறம் வந்து ஹோமியோபதியில் இருக்கிற பெஸ்ட் காலேஜ், அதுக்கப்புறம் லோ லெவல் ஆஃப் காலேஜஸ் அப்படி ஒவ்வொன்றா போட்டு தான் ஸோ வந்து எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஆயுஷில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஒவ்வொருத்துலேயும் நாம் வந்து தெளிவாக ஸோ டீட்டெயில் அனலைஸ் பண்ணி இவங்க வந்து போடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிட்டு ஸோ இந்த காலேஜ் நான் போய் சேர்ந்துருவேன், இந்த காலேஜில் நான் போய் படிக்கணும், ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸு ஸ்டோரி ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து இந்த நிஜமாக நிறைய பேர் போடுறத பார்த்து நமக்கு வந்து ஆசையாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து எப்போ போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காதீங்க. கிவ் எ பேக்கப் பிளான், ஏதாச்சும் பேக்கப் பிளான் ஏதாச்சும் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி தான் இந்த நிஸ் காலேஜ், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சித்தா வந்து எய்ம்ஸ் மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த காலேஜுக்கு கண்டிப்பாக வந்து ஹெவி காம்படிஷன் இருக்கும் நான் வந்து சொல்வேன். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த இந்தியா. ஓகேங்களா? பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கணும் அந்த காம்படிஷன் பண்ணுவான், நார்த் ஸ்டேட்டில் இருக்கணும் காம்படிஷன் பண்ணுவான். இப்போலாம் நார்த் இந்தியன்ஸில் இப்போ வந்து ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து சித்தாவில் ஆயுஷ் எடுக்க பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஆயுஷில் சித்தா எடுக்க பார்க்குறாங்க. ஸோ வந்து அவங்களுக்குமே காம்படிஷன் இருக்கும். ஸோ அவங்களும் உங்களோட அதிக மார்க் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் சீட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ AA CCCங்கிறது வரதுனால கண்டிப்பாக இந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப 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 கில்ஸ், ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகும். சப்போஸ் அந்த காலேஜ் கிடைக்கல அப்படின்னா உண்மையிலே ரொம்ப ஹர்ட் ஆகும். ஸோ அந்த காலேஜை பற்றி டீட்டெயில்ஸ் மட்டும் மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. என்ன மேலோட்டம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, பேஷன்ஸ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, நான் அங்கே படிச்சுனா என்னால் ஷைன் ஆக முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு காலேஜும் பார்க்கணும் நம்ம. ஸோ அந்த காலேஜ் அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ரொம்ப வந்து அங்கே போய் வாழலாம். கனவுலேயே வாழ்ந்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஸோ வந்து அதுதான் ரொம்ப வந்து ஹர்ட் ஆகும். ஸோ இதுதான் முதல் பாடம். நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் வந்து என்ட்ரி ஆக போகிறீங்க மெடிக்கல் கோர்ஸில். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் யூ. ஸோ வந்து கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு வந்து அதை வந்து தெரிய வரும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தில் இருக்காங்க. இப்போ நான் என்னவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஸோ என் மார்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் போட்டாங்க. ஸோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து கிடைக்கல. ஐ காட் ஒன்லி ப்ரைவேட் காலேஜஸ். ஸோ உண்மையில் அந்த டைமில் எனக்கு வந்து ஹர்ட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் ஸோ வந்து அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ ரொம்ப மேலோட்டமாக ஆக்சுவலாக இந்த காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, அந்த பேஷன்ஸ் ஃப்ளோ எவ்வளோ, ஸோ அந்த காலேஜ் நான் படித்தா ஷைன் ஆகணும் மாட்டேனா. அதே மாதிரி தான் இன்னொரு காலேஜ். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, அந்த காலேஜ் லைஃப் அவுட்டிங்கு, ஸோ இதெல்லாம் நம்ம அப்போ வந்து வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து அப்போது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் அப்போ சர்ப்ரைஸாக நடக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக தரும். எக்ஸ்பெக்டேஷனோடு ஏதாச்சும் நம்ம ஒரு செய்யும் போது தான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகும். ஸோ சீனியர்ஸ், ஜூனியர்ஸ், ஸோ வந்து அந்த பாண்டு, டீச்சர்ஸ் பாண்டு, ஸோ பேஷன்ஸு, ஸோ அதுக்கெலாம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் நம்ம இருந்தோம் மட்டும்தான்
இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் நம்ம காலேஜ் லைஃப்பில் 5 வருஷம் நம்ம வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்க முடியுமே தவிர்த்து இந்த 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 காலேஜில் படிச்சு நான் நல்லா இருந்திருப்பேன், அந்த காலேஜில் நான் படித்தா நல்லா இருந்திருப்பேன், அதுக்கப்புறம் கிடைக்காத காலேஜை நம்ம ஏங்கி 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 கடைசி வரை 5 வருஷமும் நம்ம வந்து ஹர்ட் ஆகிட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் வந்து சொல்கிறேன், ஆக்சுவலாக ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறதே உங்களுக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு லைஃப் லெசன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து போட்டிருப்பீங்க, எனக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னொரு கட் ஆஃப் மார்க்காக வந்து இருக்கும். ஸோ நீட் ஸ்கோர் ஸோ இதுலேருந்தே ஸோ இவ்வளோ தான் நம்மளோட பேஸ் லைன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களே ஸோ அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கிற காலேஜை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த காலேஜ் லைஃப்குள்ளே நம்ம வந்து வாழ பார்க்கணுமே தவிர்த்து நாம் வந்து இந்த காலேஜில் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் பெஸ்ட்டாக ஷைன் ஆகியிருப்பேன், ஸோ கிடச்சதை விட்டுட்டு நாம் வந்து ரொம்ப அப்பயுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னுமே சில பேர் வந்து போனதுக்கு ஸோ நான் அந்த காலேஜில் போயிருந்தால் நல்லா ஷைன் ஆகியிருப்பேன், ஸோ அந்த காலேஜில் நான் அப்படி படிச்சிருந்திருப்பேன் இப்படி படிச்சிருந்திருப்பேன் அப்படிலாம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன காலேஜ் உங்களுக்கு கிடைக்குதோ அதில் உங்களால் எப்படி வந்து ஷைன் ஆக முடியும், ஸோ அதில் எப்படி நம்ம வந்து நம்ம கெரியரை வந்து டெவலப் பண்ணிக்கிறது, ஸோ எப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு இருந்தால் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இருக்கிற இடத்த நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மேம்படுத்திக்கிறீங்க அப்படின்றது மட்டும்தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் என்ற விஷயம் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்ல வரேன். ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்கள் மனநலத்துக்கு ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? ஸோ ஆஸ் ஏ வந்து ஸ்டூடெண்ட்டாக ஆஸ் ஏ சீனியராக நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களோட மனநலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் பேரண்ட்ஸோட மனநலத்துக்கும் ரொம்ப 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 நல்லது. அதுக்காக நான் சொல்கிறேன், ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப 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 ஹர்ட் ஆகும். ஸோ தட்ஸ் இட் காய்ஸ், இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா சித்தார்த் கூட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இருக்குது, நீங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா maulishankar02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் கரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். டாட்டா பை பாய்.